ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். 34 வயசான பூஜா கேட்கர் என்ற ஒரு பொண்ணு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நடத்துற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களுக்கே வந்து டிமிக்கி கொடுத்து ஐஏஎஸ் ஆகி போன இடத்துல சும்மா இல்லாம பல பேரோட தகராறுல ஈடுபட்டு கடைசியில பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து இவங்க எப்படி ஐஏஎஸ் ஆகுனாங்கன்னு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகேங்க, அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். 34 வயசான இந்த பூஜா கேத்கர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவங்க. இவங்க தாத்தா வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்க அப்பாவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆனால் இவங்க வந்து ஐஏஎஸ் ஆக முடியல. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே இவங்க வந்து 2019 வருஷம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சிவில் சர்வீஸ் எழுதுறாங்க. எழுதின உடனே ஐஏஎஸ் பாஸ் ஆக முடியல. அதுல வந்து இவங்களுக்கு ஐஆர்எஸ் கிடைக்குது. ஆனா இந்த ஐஆர்எஸ்ஸே இவங்க எப்படி ஆகினாங்க ஏது ஆகினான்னு இன்னொரு டவுட்டாவே இருக்கு, இன்னொரு கொஸ்டின் இதுவாகவே இருக்கு. சரி, அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க கண்ணுல வந்து குளறுபடி, பார்வை சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கிக்கிறாங்க. அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இவங்க வந்து சிவில் சர்வீஸ் எழுதுறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஓபிசி பிரிவுல வராங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, நான் வந்து நான் கிரீமி லேயர், அதாவது என்னோட குடும்ப வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பேர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 17 கோடிக்கு வந்து சொத்து இருக்கு. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 110 ஏக்கராக்கு மேல இவங்க பேர்லயே இடம் இருக்கு. அது இல்லாம 7 லக்ஸுரியான அப்பார்ட்மெண்ட் இருக்கு, 4 லக்ஸுரி ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த 4 கார் இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க அணிகிற வாட்ச் மட்டுமே கிட்டத்தட்ட 17 லட்சங்க. இவ்வளோ காஸ்ட்லியா இருக்க இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நான் வந்து நான் கிரீமி லேயர் இப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி இவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. இவங்க வந்து பாஸ் ஆகுறாங்க. எப்படி பாஸ் ஆகுன்னு தெரியல, பாஸ் ஆகி வராங்க. பாஸ் ஆகி வந்த உடனே இவங்க இப்படி கிளியர் பண்ண உடனே டெல்லியில இருக்க எய்ம்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து இப்படி பார்வை குறைபாடு இருக்கு, அதை வந்து நாங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிடும் போது இல்லை எனக்கு வந்து கொரோனா வந்துருச்சுன்றாங்க. 2வது வாட்டி சரி ஓகே அதுக்கு விட்டுறாங்க. 2வது வாட்டி திருப்பி எய்ம்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபீவரா இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா விடுறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால் நடக்க முடியல இப்படின்னு இருக்காங்க. இதே மாதிரி 4-5 வாட்டி போயிருக்கு. சரி, 6வது வாட்டி என்ன செஞ்சிருக்காங்க, இல்ல எனக்கு வந்து மனசு ஒரு பயம், ஏதாவது ரொம்ப க்ளோஸான இடத்துக்குலாம் நான் போனா வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எய்ம்ஸ்க்கு வந்து ஒரு ரீப்ளே பண்ணியிருக்காங்க. சரி சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, எய்ம்ஸும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க ஒரு டாக்டர்ல, அதனால என்ன செஞ்சிருக்காங்க, இவங்களே வந்து ஒரு ஃபேக்கா ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ரெடி பண்ணி எனக்கு வந்து கண்ணுல பார்வை இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து எய்ம்ஸுக்கு அமைச்சிருக்காங்க. எய்ம்ஸ் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இதுவாயிருக்கு. அதையும் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. இவங்களை வந்து மகாராஷ்டிராவில் வந்து புனே இடத்துல வந்து ட்ரைனிங் பீரியட்ல போடுறாங்க. போட்ட உடனே அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கும் வந்து ஒரு தனியாக வந்து எனக்கு ஒரு பெரிய ரூம் வேணும் கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பர்சனல் பிஏ இருக்காங்களா, எனக்கும் வந்து பர்சனல் பிஏ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்றாரு, அம்மா ட்ரைனிங் பீரியட்ல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் தர முடியாது, தரவும் கூடாது அப்படின்றாங்க. அவருக்கு ஏடிக்கு போட்டே என்ன செய்யறாங்க, இவங்க வந்து 4 பர்சனல் பிஏ வேற வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஸுரியான ஒரு காரை எடுத்து அதுல வந்து ஃபேன்சியான நம்பரை வச்சுக்கிட்டு அதுல வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இவங்க வந்து ரொம்ப ஆக்ஷன்லாம் அப்படி இப்படி இறங்கி இருக்காங்க. என்னடா பார்த்துருக்காரு அந்த பூனேயோட ஆட்சியர், இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது, ஏமா நீ இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு சரிபட்டு வராது சொல்லிட்டு அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு இப்படி இருக்காங்க இவங்க சரியில்லைன்னு. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, இவங்களை வந்து இந்த இடத்துல இருந்து வந்து அந்த பூனே கேட்கிற வந்து வேற இடத்துக்கு மாத்தணும்னா வேற எங்கன்னா போடணும். ஒரு யூபிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம் எழுதி வந்தா ஒரு குறிப்பிட்ட அவங்க ஸ்டேட்ல கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் அவங்க பிறந்து வளர்ந்து அந்த மாவட்டத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பார்த்தா இந்த பூஜை கேட்கிற வந்து அவங்க பிறந்த அதே டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இவங்களை வந்து மாத்திருக்காங்க. இந்த இடத்துலயே வந்து ஒரு சின்னதா ஒரு குளறுபடி நடந்ததா சொல்லப்படுது. இவங்க எப்படி இந்த வேலையெல்லாம் தனியா பார்த்துருப்பாங்கன்னா கண்டிப்பா தனியா பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க ஃபேமிலியே வந்து தாத்தா, இவங்க அப்பா எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க அம்மா வந்து அந்த பஞ்சாயத்து, அந்த ஊர் பஞ்சாயத்துல வந்து ரொம்ப ஒரு செல்வாக்கான ஒரு பர்சன். இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு யங்கான ஒரு 30-40 அந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கன்னோட போயிட்டு ஒரு 4-5 பாடி கார்டோட போயிட்டு அந்த ஊர்ல இருக்க விவசாயிகளை வந்து துப்பாக்கியை வச்சு வந்து மிரட்டி இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம பூஜா கேத்கர் அவங்களுடைய அம்மா. இப்படி இவங்க அம்மா இருக்க, இவங்க அப்பா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க ஊர் தான் வந்து கண்டிப்பா வந்து இந்த பூஜா கேட்கர் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இவரால முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணிருப்பார். இவர் வந்து ரீசெண்டா நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து போட்டிட்டு இருக்காரு. அப்பவே வந்து இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது எலெக்ஷன்ல போட்டிட்டுனா அவங்களுடைய சொத்து மதிப்பு காமிச்சிடும். அப்பவே வந்து இவரோட சொத்து மதிப்பை காட்டும் போது 40 கோடி காமிச்சிருக்காருங்க. 40 கோடி. இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நான் கிரிமிலியர் சர்டிபிகேட், அதாவது வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் கீழே தான் எங்களுடைய குடும்ப வருமானமே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபேக்கா வந்து சர்டிபிகேட்டை வாங்கியிருக்காங்க.
இவ்வளோத்தையும் பண்ண இந்த பூஜா கேட்கரை வந்து கடைசியில் வந்து விடுவிச்சிருக்காங்க. இவங்க ஐஏஎஸ்லேருந்து சரி நீங்கள் என்ன ஏது உங்கள் மேலே என்கொயரிலாம் போட்டு என்ன ஏது நடந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து விடுவிச்சிருக்காங்க. விடுவிக்கும் போது இவங்க வந்து பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, நீதி வெல்லும்னு சொல்லிட்டு இந்த பூஜா கேட்கர் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஃப்ராடிங்ஸ் இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ ஃபேக்கான சர்டிஃபிகேட் இவங்க அப்பா அம்மா பேரையே வந்து இவங்க மாற்றிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா ஐஏஎஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கடைசியில் வந்து நீதி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, பல பேர் வந்து வருஷ கணக்கா நைட்டும் பகலும் வந்து கண்ணு முழிச்சு படிச்சு ஏதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போவோமான்னு அவன் வந்து நைட்டும் பகலும் பாடுபட்டுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து உயர் பதவிக்கு வந்து எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்து எழுதிக்கிட்டு வருஷம் வருஷம் இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து பிரேக் பண்ணிட்டு இவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க. ஓகேங்க, இதை வந்து கண்டிப்பா வந்து அரசாங்கம் வந்து இது என்ன ஏது கண்டிப்பா வந்து இதை வந்து இவங்க என்னென்ன பண்ணாங்க அது எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கணும். இதே மாதிரி வேற யாருன்னா பண்ணியிருக்காங்களா அவங்களையும் வந்து இதுல இருந்து விடுவிக்கணும். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு மாவட்டத்தையே வந்து அவங்க தான் இது பண்ண போறாங்க. ஆண்டு இவங்க தான் அந்த பல திட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வர திட்டம் எல்லாமே இவங்க தான் பண்ண போறாங்க. இது மாதிரி பதவியில் இருக்கவங்க வந்து இது மாதிரி அந்த இடத்தையே வந்து பிரேக் பண்ணிட்டு வந்தா வந்து கரெக்டா இருக்குமா? முடியாது. இவங்கள என்ன ஏதுன்னு பார்க்கணுங்க. ஓகேங்க, நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் சல்யூட்.